மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிக முக்கியமான ஒரு 4 செய்திகள் இந்த வீடியோவில் நான் எடுத்து வந்திருக்கேன். டெல்லி விசிட் கணக்கச்சிதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இதை பற்றி டீகோட் பண்ணி பேசணும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படத்தை வைக்கலாமா அப்படிங்கிற சர்ச்சை போயிட்டு இருக்கு. சரியான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். மூணாவது, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு தாவேக்காவோட எம்எல்ஏ ஒருத்தர் சர்ச்சையாக பேசிட்டாரு. குப்பையை கொண்டு போய் இங்கே கொட்டுங்க, 1000 அடி பள்ளத்தில் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமைச்சர் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ஒரு பெரிய பஞ்சாயத்தை ரொம்ப அழகாக சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு. தன்னால் முடிஞ்சதை ரொம்ப தெளிவாக அந்த துறையில் நிச்சயமாக அவர் சாதிப்பார் விக்னேஷ் அவர்கள். மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட துறையிலங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கச்சிதமான திட்டமிடல் இருக்குல்ல, அது முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச ஒன்று. அரசாங்க ரீதியாகவும் டெல்லி விசிட் இருக்குது, அரசியல் ரீதியாகவும் டெல்லி விசிட் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அரசாங்க ரீதியான டெல்லி விசிட் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க, சில அமைச்சர் பெருமக்களை சந்திக்கிறாங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, நிதித்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க, சில அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான பிளானும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா குடியரசுத் தலைவர் அசாமில் இருக்காங்க, சந்திக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அரசாங்க ரீதியாக தன்னுடைய பயணத்தை பார்த்துக்கிட்டு பேரலா இது எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அரசியல் ரீதியாக கம்யூனிஸ்ட் தலைவர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள், சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்களையும் மீட் பண்ண போறாங்க. 2 நாள் பயணமா அரசாங்க ரீதியா அரசியல் ரீதியா 2 விஷயத்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டு வர்றார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இந்த புகைப்படத்தை போடுறேன். கடைசியா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சது இந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு ஆக்டரா பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சிருப்பாங்க. நான் ஒரு ஃபிலிம்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை மீட் பண்ணேன் அப்படின்னு தான் அவரே ட்வீட் பண்ணியிருப்பாரு. ஆனா இப்போ இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள், இவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த நரேந்திர மோடி அவர்களோட கட்சியை எதிர்த்து தான் தன்னுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நம்ம சந்திச்சோம்ல, நான் ஒரு ஆக்டரா இருந்தேன், இன்னைக்கு நீங்க நடத்துற கட்சிக்கு எதிராக கொள்கை எதிரின்னு அறிவிச்சு அரசியல் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வராக உங்களை சந்திக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அப்பா வேற லெவல்ல இருக்கு. சோ என்ன மாதிரி கோரிக்கைகள் வைக்க போறாங்க, என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறாங்கிறதெல்லாம் சந்திப்புக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2க்கு போவோம். அம்மா உணவகத்தில் அது என்னங்க இப்படி விஜயனாவோட ஃபோட்டோ வைக்கிறது, அம்மாவோட உணவகத்தில் அம்மா ஃபோட்டோ வைக்கிறது தானே சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே நம்ம என்ன சொல்கிறோன்னா, அம்மா உணவகம் அப்படிங்கிறத அம்மா திறந்து வச்சதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துட்டாங்க. மறுபடியும் அந்த அம்மா உணவகம் அத்தனையுமே மீட்டு உருவாக்கம் பண்ணணுங்கிற முயற்சி எடுத்தது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். அவர் தான் ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சியும் தேவைப்படுற நிதியை ஒதுக்குங்க, ஒழுங்காக அந்த வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. என் ஊரில் 20 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க அம்மா உணவகத்தை மேம்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடந்துகிட்டு இருக்கும். இந்த அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படம் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்காக அந்த இடத்துல இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா அம்மாவோட புகைப்படத்தை எடுக்கணுங்கிறதுலாம் என்ன கிடையாது. அங்க முதலமைச்சரோட புகைப்படம் வைக்கணுங்கிறது எல்லா இடத்துலையுமே, எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு முதலமைச்சரோட புகைப்படம் வைக்கிறது கட்டாயம். அதே மாதிரி அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய, அதாவது நகராட்சி மாநகராட்சியால் நடத்தப்படக்கூடிய அம்மா உணவகத்தில் முதலமைச்சரோட புகைப்படம் வைக்கிறது தான் சரி. ஏன்னா இது அம்மாவோட ட்ரஸ்ட் கிடையாது, அம்மாவோட ஒரு தொண்டு நிறுவனம் கிடையாது. அவங்களோட புகைப்படம் அங்க இருக்க. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட புகைப்படம் இருக்கா, நாளைக்கு வேற ஒருத்தர் முதலமைச்சரா வந்தார்னு வச்சுக்கோங்க, அவரோட புகைப்படம் தான் அங்க இருக்கணும். அந்த இடம் முதலமைச்சருக்கான இடம். ஆனா மறுபடியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால அதை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அம்மா உணவகம் அப்படிங்கிற பேரை விஜய் உணவகம் மாத்துறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இந்த அரசாணை போடுறதுக்கு? சரி, இந்த அம்மா உணவகத்தை இவ்வளவு நாள் நீங்க யாருமே கண்டுக்கல, இதை மறுபடியும் மீட்டு உருவாக்கம் பண்றதுக்கான எண்ண ஓட்டம் ஏன் அவருக்கு வரணும்? இதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஏதோ ஒரு பேர்ல ஒரு உணவகத்தை ஆரம்பிக்கிறான்ல, ஏன் இந்த அம்மா உணவகத்தை மீட்டு உருவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, இது ஒரு நல்ல திட்டம். அந்த நல்ல திட்டம் இங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. அவரோட புகைப்படம் முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துல அங்க வைக்கப்படுறாங்க. சோ அந்த புகைப்படம் அங்க போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கே கூட டெல்லி விசிட் கூட இல்லங்க, என் போட்டோ அங்க வேணாம், அம்மாவோட போட்டோவை வைங்கன்னு அவர் சொன்னாலும் அந்த போட்டோ தான் அங்க வைக்கணும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சரோட அந்த இடத்துக்கான மரியாதையை அரசு அலுவலகங்கள்ல நம்ம கொடுக்கணும். அதைத்தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல சர்ச்சை கிச்செல்லாம் ஒண்ணு கிடையாதுங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டா இருக்கு. இப்ப 3வது பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக குப்பையெல்லாம் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுடைய தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் விஜய்ன்னு நினைக்கிறேன், நவல்பட்டு விஜய்ன்னு நினைக்கிறேன் அவரோட பேர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல, அவரோட தொகுதியை இவர் தான் தோக்கடிச்சார். இவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த சில நியூஸ் கார்டெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மைக்குமே அவர் என்ன பேசினார், அவருடைய திங்கிங் பட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தார்ல, அந்த பேட்டியை நான் முழுமையாக பார்த்தேன். 6 நிமிஷம் அவர் பேட்டி கொடுத்துருக்கார். அந்த 6 நிமிஷம் பேட்டியில் நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது இங்கே இருக்கிற அந்த குப்பை கிடங்கு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குன்னு சொல்லி இந்த
பகுதி மக்கள் சொன்னாங்க. நான் அந்த குப்பை கிடங்கு வந்து பார்த்தேன். இந்த குப்பை கிடங்குல என்ன பிரச்சனை இருக்குன்னா, குப்பை அத்தனையுமே மறுசுழற்சி பண்றதுல இவங்கள்ட்ட வந்து ஒரு 1000 டன்னுக்கு வந்து ஒரு நாளைக்கு பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, இந்த குப்பை கிடங்குக்கு ஒரு நாளைக்கு வர்றது 1000 டன்னுக்கு கம்மியாக தான் இருக்கு. அப்ப 1000 டன்னுக்கு வர்ற கம்மியா இருக்கக்கூடிய குப்பை அத்தனையுமே மறுசுழற்சி பண்ணி இந்த மாதிரி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குப்பை கிடங்குல இருக்கிற மொத்த குப்பையோட அளவு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் டன் இருக்கு. இப்ப 6 லட்சத்து 7 லட்சம் டன் இவ்வளவு பெரிய குப்பை இங்க இருக்கும்போது டெய்லி வர்ற குப்பைகள் இங்க மறுசுழற்சி செய்யப்படுது. இவ்வளவு குப்பை இங்க இருக்குல்ல, இதெல்லாம் மறுசுழற்சி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா 1000 டன் தான் இங்க இருக்கு. சோ இதனால நான் என்ன சொல்றேன், இப்ப வர்ற குப்பை அத்தனையுமே இங்க மறுசுழற்சி பண்ணி வெளியே போயிட்டோம். இருக்கிற குப்பையை இங்க இருந்து அப்புறப்படுத்தினாதான் மக்கள் இங்க சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே நல்லா இருப்பாங்க. அதுக்கு தான் நான் போய் பாறையில கோட்டு அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்கு இவருடைய வே ஆஃப் அப்ரோச்ல இப்படி இருக்குங்க, இத்தனை டன் இருக்கு, இப்படி போகுது அப்படி போகுது, எல்லா டீட்டெயிலுமே அவர் சொல்றாரு. ஆனா அந்த குப்பையை வச்சு நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொல்றாரு. இவர் சொல்றபடி பள்ளத்துல போய் நம்ம கொட்டுற இந்த அப்ரோச் ஆனது சரியான அப்ரோச் கிடையாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. பள்ளத்துல போய் நீங்க கொட்டினீங்கன்னா அந்த குப்பை அத்தனையுமே அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை 1000 அடி பள்ளத்துலலாம் நீங்க கொட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், நிலத்தடி நீர் அந்த இடத்துல ரொம்ப மோசமா போயிடும். அங்க வந்து தேவையில்லாத சில வாயுகள் உருவாகும் போது அங்க நெருப்பு பத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாறையோட உறுதித்தன்மைகள் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பல பிரச்சனைகள். நீங்க பள்ளம் தானே, அதுல போய் குப்பையை கொட்டினா என்னன்னு நீங்க கேட்பீங்க. அது கொட்டுறதுனால இப்படி பறந்து விரிஞ்சதோட ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்க வரும். அது சரியான மூவ் கிடையாது. பட் அவரு அந்த ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை அவர் தன்னுடைய பேட்டியில முழுமையா சொல்றாரு. அதுல அவரோட ஒரு லாஜிக்கலா அவர் ஒரு திங்க் பண்ற திங்கிங் இப்படி இருக்கு. இந்த திங்கிங் பத்தி அது ஒரு விவாதம் தான் ஆக்கணுமே தவிர அது தப்பு, இவர் முட்டாள்தனமா பேசுறாரு, அறிவுகட்டத்தனமா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போறாங்க. நீங்க அவரோட பேட்டியை முழுமையா பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு தூரம் அந்த பிரச்சனையை தனக்கு உரித்தான பாணியில உள்வாங்கி பேசுறார் அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். பட் அவரோட அந்த சொல்யூஷன் ஆனது நிச்சயமா வந்து சரியில்லாத சொல்யூஷன். இதுக்கு வேற ஐடியாஸ் வந்து அவர் கண்டிப்பா யோசிக்கணும். அவர் கண்டிப்பா, ஏன்னா அவரோட பேட்டியை பார்க்கும்போது எனக்கு தோணுது அவர் கண்டிப்பா அவரால் வேற சில விஷயங்கள் யோசிக்க முடியும். பட் இந்த அப்ரோச் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்றோம். இது சர்ச்சை பேச்சுன்னு கொண்டு போக கூடாது. மக்கள் பிரச்சனையை அவர் எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணலாம், ஓகே இப்படி வருது, இப்படி நம்ம இதை பண்ணிடுறோம், இங்கே இது தேங்கி இருக்கு, இதை நம்ம இப்படி பண்றோம்னு சொல்லி யோசிப்போம். நம்ம யோசிக்கிறதுல அவர் குதித்த ஒரு ஐடியா தான் அந்த 1000 அடி பள்ளத்தில் கொட்டுறது. அது நல்ல அப்ரோச் கிடையாது. அதனால ஏகப்பட்ட பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு அடுத்து பிரதானமாக கடைசியாக ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்மளுடைய கனிமவளம் துறையில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்தோம். பேனல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ மதுவிலக்குலே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்கள் ஒரு ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சில ஊர்ல டாஸ்மாக் கடையை சாத்தி விட்டு நாங்கள் திறக்கவே மாட்டோம்னு சொல்லி சில சங்கங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா காலி மது பாட்டில் வாங்குற பிரச்சனை எங்கள்கிட்ட வருது, எங்களால் இந்த விஷயத்தை பார்த்துக்க முடியல, செய்ய முடியல அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. 2022 இதை ஆரம்பிச்சிருக்காங்க நீலகிரியில். அதுலேருந்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போலாம் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னா இவங்களுக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த பஞ்சாயத்தையும் அமைச்சர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காருன்னா, கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு. என்னங்க பஞ்சாயத்து, என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அழைத்து பேசும்போது இந்த கோரிக்கை அத்தனையுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு. உங்களால் தனியாக வந்து காலி மது பாட்டில் வாங்குறதுல கொஞ்சம் பஞ்சாயத்து இருந்துச்சுன்னா இது நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இது நடந்துகிட்டு இருக்குங்க. நான் இதற்கு ஜூன் மாசத்துக்குள்ள மறுபடியும் நீதிமன்றத்தில் போயிட்டு இதற்கு நாங்கள் வேற ஒரு டெண்டர் கொடுத்து வேற ஒருத்தங்களை வாங்க வைக்கிறோம், அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பணிக்கு மறுபடியும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அடைச்சிருக்காருங்க. அதாவது காலி மது பாட்டில் பிரச்சனை டாஸ்மார்க்ல ரொம்ப நாளாவே இருக்கு. இந்த பஞ்சாயத்தை யாருமே சரி பண்ணாத போது ஒருத்தர் முன் வந்து ஆட்சி அமைச்சு 2 வாரத்தில், இவர் அமைச்சரா பதவியேற்று ஒரே வாரம் தான் ஆகுது, அமைச்சரா பதவியேற்ற ஒரே வாரத்தில் டாஸ்மாக் ஊழியர்களோட நீண்ட கால கோரிக்கையா சொல்லப்படுற இந்த காலி மது பாட்டில் பிரச்சனை நான் வேற அப்ரோச்சை பண்றேன், வேற ஐடியாவை பண்றேன் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்து அதை நீதிமன்றம் மூலமா நான் சார்ட் அவுட் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு மூவ் பண்ணியிருக்காருங்க. நான் சத்தியமா சொல்றேன், இந்த துறையில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க. இந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணுங்கிற எண்ணம் இவருக்கு தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை, இந்த வே ஆஃப் அப்ரோச்சை பார்த்தே நான் நிச்சயமா சொல்லுவேன் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 முக்கியமான செய்திகள் பார்த்துருப்போம். ஒவ்வொரு செய்தியை பற்றி தெளிவை ஏற்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கை இருக்கு. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.